வணக்கம். அன்புள்ள பெற்றோரே, உங்களுடைய குழந்தை இடது கை பழக்கமுடைய குழந்தையாக இருந்தால் தயவுசெய்து அந்த பழக்கத்தை மாற்றாதீர்கள். வலது கை இடது கை பழக்கம் என்பது நம்மளுடைய சாய்ஸ் கிடையாது. அது மூளையினுடைய வேலை. உண்மையில் சொல்லப்போனால் இந்த இடது கை பழக்கமுடைய மனிதர்கள் ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இன்டெலிஜெண்ட்டாகவும் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. இவர்கள் நிறைய துறைகளில் இந்த இடது கை பழக்கமுடையவர்கள் மிகப்பெரிய சாதனைகள் செய்தது நம்மளுடைய வரலாற்றிலேயே இருக்குது. இவர்கள் ஸ்போர்ட்ஸ், மியூசிக், சயின்ஸ், இன்வென்ஷன் போன்ற துறைகளில் ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இந்த குழந்தைகள்கிட்ட இந்த பழக்கத்தை நம்ம மாற்றும் பொழுது, அவர்களுடைய இடது கை பழக்கத்தை வலது கை பழக்கமாக மாற்றும் பொழுது சில பிரச்சனைகள் வருது. குழந்தைகள் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, எழுத்துக்களை மாற்றி எழுதுகிறாங்க, படிப்பதில் சிரமம் இருக்கிறது. சில குழந்தைகளுக்கு திக்குவாய் வரும், ஸ்டாமரிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் வரும். இடதுகை பழக்கம் அப்படின்றது ஒரு அவமானமானதாகவோ ஒரு இழிவானதாகவோ தயவுசெய்து கருத வேண்டாம். அதனால் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், உங்கள் குழந்தை இடதுகை பழக்கமுடைய குழந்தையாக இருந்தால் தயவுசெய்து அதை மாற்ற வேண்டாம். நன்றி.